ஒரு மண்டலத்தையே உருவாக்கிய தகுதி மிகுந்த ஒரு மாமனிதனுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழை தமிழ்நாடெங்கும் ஊன்றிய தவத்திரு முன்னாள் அடிகளாரின் வழித்தோன்றலாக இங்கே வந்திருக்கின்ற இந்நாள் அடிகளார் அவர்களே, அருட்செல்வர் மகாலிங்கனாரின் தகுதிமிக்க மக்கள் மாணிக்கம் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, அவருடைய மருமகன் வானவராயர் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு, அதாவது இன்றைக்கு அவர் ஒரு சர்க்கரை ஆலையினுடைய முதலாளியாக இருந்தாலும் தன்னை உருவாக்கிய மனிதனை அவர் பேசுகின்ற போது கடவுள் முதலானவன், கடவுளுக்கு அடுத்த இடத்தில் எனக்கு மகாலிங்கனார் என்று சொல்லுகின்ற அந்த நன்றி ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியது. நாம் வெள்ளைக்காரனிடமிருந்து நன்றி சொல்ல கற்றுக்கொண்டோமே தவிர, வோட் ஆஃப் தேங்க்ஸை கற்றுக்கொண்டோமே தவிர, வள்ளுவன் நன்றி அறிதல் என்று சொல்வான். என்னுடைய தாயார் வாழ்நாளில் யாருக்கும் நன்றியே சொன்னதில்லை. அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தி நான் கேட்டதில்லை. நீங்கள் ரொம்ப உபகாரமாக இருந்திய என்றெல்லாம் சொல்வார்களே தவிர, நன்றி என்பது நவிலப்படுவதற்குரியது அல்ல, உணரப்படுவதற்குரியது. அந்த நன்றி அறிதலை மிகப்பெரிய அளவிற்கு அவர் பேசிக்கொண்டிருந்த போதெல்லாம் அந்த திருக்குறளில் உள்ள அதிகாரம்தான் என்னுடைய நினைவிலே ஓடிக்கொண்டிருந்தது. அவ்வளவு தகுதி வாய்ந்த எஸ்வி பாலசுப்ரமணியம் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற வழக்கறிஞர், என்னோடு காமராஜரை பின்பற்றி நடந்த த. ராமலிங்கம் அவர்களே, இலக்கிய திறனாய்வாளர் பர்வீன் சுல்தான் அவர்களே, வரவேற்புரையாற்றிய பெருமதிப்புக்குரிய சிபி ஆனந்தம் அவர்களே, கேட்பவர்களில் ஒருவனாக வருகின்ற அளவிற்கு மகாலிங்கனாரின் நூற்றாண்டு விழா கொண்டாடத்தக்கது என்கின்ற எண்ணத்தில் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி அவர்களே, குழுமி இருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, ரொம்ப தகுதி வாய்ந்த மனிதரின் தகுதி வாய்ந்த விழா, தகுதி வாய்ந்த மக்களெல்லாம் அவையோராக அமைந்து கேட்கின்ற விழா. அவரோடு நான் பழகியிருக்கிறேன். எங்கேயாவது பொது இடத்திலே பார்க்கிற போது வீட்டுக்கு வா என்பார், ரொம்ப உபசரிப்பார், நிறைய செய்திகள் பேசுவார். லெமூரியா கண்டம் தமிழனின் பிறந்தகம்தானே என்பார். ஆமாம் என்று சொன்னால் அதனுடைய கால வரையறை உனக்கு தெரியுமா என்று கேட்பார். ஒரு 5000 ஆண்டுகள் என்று நாம் சொன்னால், ஏனென்றால் 2000 3000 ஆண்டு வரலாறு நமக்கு தெரியும். 5000 ஆண்டு என்று சொன்னால் 30,000 ஆண்டு என்று சொல்வார். உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடிதான் என்று சொல்வார். அந்த மூத்த குடி குமரி கண்டத்திலே, லெமூரியா கண்டத்திலே, இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு தெற்கே கடலாக இருக்கின்ற பகுதியில் தமிழ் பெருமக்கள், தமிழ் குடிகள் வாழ்ந்து கடலால் அழிவு பெற்று கடைசியில் நம்முடைய மூதாதையார்கள் வாழ்ந்த அந்த பகுதி அழிந்து விட்டது என்று சொல்வார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்பதில் வள்ளுவன் குறிப்பிடுகின்ற தென்புலத்தார் நம்முடைய குமரி கண்ட மூதாதையார்களே என்று சொல்வார். கிறுகிறுத்து போகும். நிறைய செய்திகளை பற்றி பேசுவார், அழுத்தமாக பேசுவார், ஆய்வு உணர்வோடு பேசுவார், அதை நிறுவுகின்ற வகையில் பேசுவார். பெரும்பான்மையான செல்வர்கள் தன்னுடைய குடியை போற்றுவார்கள். பிறகு சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை அடைந்து விட்ட பிறகு தன்னை ஒத்த மனிதர்களோடு அவர்கள் உறவு வைத்துக் கொள்வார்கள். காஸ்மாபாலிட்டன் கிளப்புகளெல்லாம் அத்தகையவர்களுக்காக உண்டாக்கப்பட்டவைதான். ஆனால் இதற்கு நேர்மாறாக மகாலிங்கனார் பெருவாரியாக குடும்பத்தாரோடு, கொங்கு மண்டலத்தாரோடு, தன்னுடைய உறவினர்களோடு, தன்னிடம் பணியாற்றியவர்களோடு பழகியதற்கு அப்பால் தமிழ் புலவர்களிடம் பெரும் விருப்பம் கொண்டு பழகினார். தமிழை நூற்றாண்டு வாரியாக ஆராய்ந்த அருணாச்சலம்
அந்த பெயரெல்லாம் இப்பொழுது மறைந்து விட்டது. அவ்வை துரைசாமி பிள்ளை, இது போன்ற பெரிய அறிஞர்களெல்லாம் மகாவியல் நாளோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவர்களை பேணினார். வள்ளலாருக்கு நூல் எழுத வேண்டும், உரை எழுத வேண்டும் என்று முடிவு செய்த போது அவ்வை துரைசாமி பிள்ளையை கூப்பிட்டு அவரை தன் வீட்டிலேயே நம்முடைய மாணிக்கம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்து உட்கார்ந்து தான் எழுதினார் என்று. அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அவர் வாழ்நாளெல்லாம் நினைக்கும் வகையில் அவருக்கு ஒரு பெருந்தொகையை அளித்து வள்ளலாருக்கு பெருஞ்சொத்தாக அவருடைய உரையை உருவாக்கி பிறகு இதை வெளியிடுவதற்கு ஒரு நாள் ராஜா சார் முத்தியா செட்டியாரிடம் போனாராம். 3 பெரிய பெட்டி வந்ததாம். என்ன பெட்டியோடு வருகிறாரே இவர் என்று அவர் திகைத்து போனாராம். அவர் சொன்னாராம், இவையெல்லாம் வள்ளலாரினுடைய 6 மடலங்களுக்குமான உரைகள். இவற்றை நான் அவ்வை துரைசாமி பிள்ளையிடம் எழுதி வாங்கிவிட்டேன். இதை நீங்கள் வெளியிடுங்கள், குறைந்த தொகைக்கு வெளியிடுங்கள் என்று சொல்லி எந்த செலவும் இல்லாமல் வெறும் 3 ரூபாய்க்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த உரை வெளியிடப்பட்டது. ஆகவே இவ்வளவு பெரும் பணியை தமிழுக்கு செய்தார். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்லி அறிஞர்களோடு பழகுவதை வாழ்நாள் விருப்பமாக கொண்டிருந்த காரணத்தினாலே தான் அவர் இன்றைக்கு போற்றவும் நினைக்கவும் படுகிறார். பொதுவாக சொல்கிறேன், ஒரு மனிதன் பிறப்பினால் ஒரு குடி உயர்ந்தது, பிறகு கொங்கு மண்டலம் உயர்ந்தது, பிறகு தமிழ் உயர்ந்தது. தன்னலமற்ற பொது வாழ்வில் அவர் ஈடுபட்டார். அதனால் தமிழ்நாட்டின் சிக்கல்கள் குறித்து அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் கருத்துக்கள் இருந்தன. அவர் குமரிக்கண்டத்தை மட்டும் பேசுகிறவர் இல்லை. தமிழ்நாட்டினுடைய எத்தனை சிக்கல்கள் உண்டோ அத்தனை சிக்கல்களுக்கும் அவர் ஒரு விடை வைத்திருப்பார். அவருடைய மகன் மாணிக்கம் நேற்று என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள் இரவிலே. அவர் எவ்வளவு பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியலே தஞ்சாவூர் அரசியல் தான் என்று சொன்னார். கிருகிருத்து போனேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலே தஞ்சாவூர் அரசியல் தான். காவிரி சிக்கலை வைத்து சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில் சொல்ல வருகிறது பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய சிக்கலே நதிநீர் சிக்கல் தான் என்று சொன்னால் அது அவ்வளவு இலக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. தஞ்சாவூர் அரசியலே தஞ்சை அரசியல் தான் என்று அவர் சொன்னபோது அதற்கு பொருளை விரித்து பார்க்க வேண்டிய கட்டத்தில் நான் இருந்தேன். செந்தமிழ் என்றால் என்ன, பேச்சு தமிழ் என்றால் என்ன என்றெல்லாம் அவர் ரொம்ப விரிவாக பேசினார். ரொம்ப ஒரு தந்தை, தகுதி வாய்ந்த தந்தை பெற்ற தகுதி வாய்ந்த மகன். அவர் சேர்மனாக வருவதற்கு நம்முடைய பெருமதிப்புக்குரிய பாலசுப்ரமணியத்தை இன்னொரு முதலாளியாக உருவாக்கி இவர் கையில் அதை கொடுத்தார். அவருக்கு 2 ராமனுக்கு உடன் பிறந்தவர்கள் போல 2 சகோதரர்கள். அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக விளங்குவதற்கு காரணம் அவர் போட்டு வைத்த தடம். ஆகவே மகாலிங்கனாருடைய சிறப்புக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அவர் ரொம்ப இளவயதில் தகுதி வாய்ந்த மனிதர்களை பின்பற்றுவது என்ற நிலைக்கு வந்தார். காந்தியை பின்பற்றினார், வள்ளலாரை பின்பற்றினார், தொடக்கத்தில் பின்பற்றினார், நடுவில் பின்பற்றினார், இறப்பின் போது பின்பற்றினார். கடைசி வரையிலும் அவர்கள் 2 பேருமே அவருக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். காந்தியை பின்பற்றுகின்ற ஒருவன் அயோக்கியனாக இருக்கவே முடியாது. அயோக்கியனாக இருக்கின்றவனுக்கு காந்தியிடம் ஈடுபாடு ஏற்படாது. ஆகவே ஒரு கால இந்தியாவை உருவாக்கியவன் மாமனிதன் காந்தி. 1000 ஆண்டுகள் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமைப்பட்ட நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தான் காந்தி என்பது சிறப்பல்ல. இதை போல் விடுதலை பெற்று தந்த தலைவர்கள் உலகம் முழுவதும் 100,000 இருக்கிறார்கள். லெனின் கூட விடுதலை பெற்று தந்தவர் தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு நாட்டினுடைய முகத்தை மாற்றியமைத்து அந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தவன் காந்தி ஒருவன் தான். ரொம்ப கேவலமாக இருந்தது இந்தியா. 700 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள். இன்றைய அரசியல் எப்படி கேவலமாக இருக்கிறதோ அதே மாதிரி கேவலமாக, அழுக்காக, படுமோசமாக இருந்தது இந்தியா. தன்னலம், பொய்மை, அடுத்து கெடுத்தல், வஞ்சகம், இவைதான் மனித வாழ்வில் வெற்றிக்கு உதவுகின்ற சாதனங்கள் என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் காந்தி வந்து எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அடித்து பெறுவது சுதந்திரம் என்று திலகர் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அடித்து பெறுவதல்ல, மக்களை திரட்டி அந்த உணர்வின் மூலம் அவர்களை தானாக வெளியேறச் செய்கின்ற சுதந்திர முறையை உலகத்திற்கே முதலாக கற்பித்தவன் காந்தி தான். ரொம்ப மகத்தான மனிதன். நான் லூயி ஃபிஷருடைய காந்தி வாழ்க்கையை 25 வயதில் படித்தேன். அதுவரையில் எனக்கு எந்த என்னுடைய தகப்பனாருடைய தொழிலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். 18 வயதில் எனக்கு படிப்பு வரவில்லை என்று என் தகப்பனார் கடையில் கொண்டு போய் விட்டு விட்டார்கள் தொழில் நிறுவனத்தில்.
25 வயதில் லூயி ஃபிஷர் என்ற அமெரிக்காக்காரன் எழுதிய புத்தகம். மகாத்மாவின் உருவாக்கம் என்று ஒரு தலைப்பு அதில் இருந்தது. எப்படி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மாவாக உருவாவார்? பிறந்தவன் பிறந்தபடியே தான் இருப்பானே தவிர இன்னொருவனாக எப்படி அந்த உருவாக்கம் பெற முடிகிறது என்பதை பற்றி அவர் ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரப்போகின்ற போது காந்தி ஒரு முடிவு செய்கிறார். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் இந்தியாவுக்கு செல்லப் போகின்றேன், பொது வாழ்க்கையில் ஈடுபடப் போகின்றேன். ஆகவே இனிமேல் அவர் வக்கீலாக இருந்து சொத்து சேர்த்தவர், வழிவழியாக வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் சொத்தை துறந்து விடுவது என்று முடிவு செய்து விட்டேன். இனிமேல் எந்த காரணம் கொண்டும் பணத்தை பெறுவது, பணத்தை ஈட்டுவது, அதன் காரணமாக குடும்பத்தை காப்பது என்று சொத்து அடிப்படையிலான எல்லா சிந்தனைகளையும் துறந்து விடுவது என்று முடிவு செய்து விட்டேன். ஆகவே உன்னுடைய நகைகளை எல்லாம் நீ இந்த பொதுப்பணிக்கு கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். உலகத்தில் ஒரு மனிதன் சொத்தை அடைவதில்லை என்று முடிவு செய்கிறான். அவன் வெறும் மனிதனாக வாழ்வது, சமூகத்துக்கு தொண்டாற்றுவது, தன்னுடைய உயிர் வாழ்வதற்கான தேவையை சமூகத்திடமிருந்து பெறுவது என்ற நிலையை அவன் எடுக்கின்றான். அது அவனை மகாத்மாவாக உயர்த்துகிறது என்று லூயி ஃபிஷர் எழுதுகிறார். நினைத்து பார்க்க முடியுமா? எனக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, நம்முடைய குறைபாடுகளெல்லாம் எங்கே இருக்கின்றன என்றால் பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களின் குறைபாடுகள். தனி வாழ்க்கை என்பது சொத்துக்குரியது, குடும்பத்தை ஆக்குவதற்குரியது, அது வேறு. ஆனால் அதன் வழியாக அறம் செய்வதற்கு உரியது என்பது வேறு. பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களின் குறைபாடுகள் எங்கே இருக்கின்றன என்றால், சொத்து சேர்ப்பது என்று முடிவு செய்து அதற்கு அரசியலை காரணமாக ஆக்குகின்ற இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த சொத்தை உதறிவிட்டு பொது வாழ்க்கைக்கு வருகின்ற காந்தி இந்த நாட்டினுடைய முகத்தை மாற்றி அமைக்க முடிந்தவரா இல்லையா? அதற்கு முன்னால் யாராவது வாய்மையை பற்றி பொது வாழ்க்கையில் பேசியிருக்கிறார்களா? யாராவது வாய்மையை பற்றி, பிறருக்கு தீங்கு செய்வதை பற்றி, 10 பேரை கூட்டிக் கொண்டு போய் வன்முறை அழுத்தத்தின் மூலம் ஒரு காரியத்தை சாதிப்பதை பற்றி? அதற்கு முன்னால் அப்படித்தான் இருந்தது. காந்தி தான் இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். ஒரு மனிதன், மகாலிங்கனார் எப்படி காந்தியை பின்பற்றி தகுதி வாய்ந்த மகனாக உருவாகின்றாரோ, அவருடைய உருவாக்கத்திற்கெல்லாம் காரணம் காந்தியும் வள்ளலாரும் தான். ஒவ்வொரு நாளும் அதையே படித்து அதையே நினைத்து ரொம்ப சுருக்கமாக வள்ளலார் சொன்னார். வள்ளலார் தான் தமிழருக்கு வாய்த்த கடைசி மகான். அவருக்கு பின்னாலும் கிடையாது, அவருக்கு முன்னால் ஒரு 700-800 ஆண்டுகள் சித்தர்கள் காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு தகுதியற்றதாக இருந்தது. ரொம்ப சுருக்கமாக சொன்னார் வள்ளலார். தனித்திரு என்று சொன்னார். அப்பொழுதுதான் சிந்திக்கின்ற பழக்கம் உனக்கு வரும். தனித்திரு எப்பவும் கூட்டத்தோடே இருக்காது, நம்முடைய இயல்பு கூட்டத்தோடு இருப்பது. அவர் தனித்திரு என்று விளக்கினார். பசித்திரு என்று சொன்னார், வயிறு முட்டை சாப்பிடாதே என்று சொன்னார். விழித்திரு என்று சொன்னார், பி அலர்ட் என்று சொன்னார். 5 தான் சொன்னார். பசி நீக்கம், உயிர் இரக்கம், இதை கடைப்பிடி போதும் என்று சொன்னார். தேவாரம் படிக்க வேண்டாம், திருவாசகம் படிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பசி நீக்கம், உனக்கு பக்கத்தில் பசியாக இருக்கின்றவனுடைய பசியையும் சேர்த்து தீர். எந்த உயிர்களின் மீதும் இரக்கமுடையவனாக இரு. இதற்கு மேல் ஒரு ஒன்றும் சொல்லவில்லை. கடவுளின் தயவை பெறுவதை பற்றி அவர் சொன்னார். தயவை கொண்டுதான் தயவை அடைய முடியும். ஆகவே நீ தயவு காட்டாமல் கடவுளுடைய தயவை பெற முடியாது என்று சொன்னார். இதுபோல மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்குரிய வாசகங்கள் இவையெல்லாம் மகாலிங்கனாருடைய மனதிலே போய் அமர்ந்தன. மகாலிங்கனாரை இந்த நூற்றாண்டு, இந்த காலகட்டம் வாழ்த்துகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைந்ததற்கு அவர் பின்பற்றிய அந்த தலைவர்கள் தான் காரணம் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். கடையை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று ரொம்ப மனம் ஓய்ந்து விட்டார் வள்ளலார். மகாலிங்கனார் அந்த விரித்த கடையை பெரிதாக ஆக்கி எல்லா இடங்களுக்கும் அந்த சரக்குகளை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பணி என்று எடுத்துக்கொண்டார். வள்ளலாருக்கு தெரிந்திருந்தால் அமைதி அடைந்திருப்பார். மகாலிங்கம் என்று ஒருவன் வருவான், அவன் நம்முடைய கடை சரக்கை உலகம் பூராவும் கொண்டு செல்வான். ஆகவே நாம் விரித்த கடை ஒரு நாள் சிறப்பு பெறும் என்று வள்ளலார் அறிந்திருந்தால் ரொம்ப மகிழ்ந்திருப்பார். வள்ளலாருடைய கடை சரக்கை கொள்வார் இல்லை என்ற நிலையிலிருந்து கொள்வார் உண்டு என்கின்ற நிலைக்கு மாற்றியமைத்தவர் அவர்தான். ஆகவே சொல்லுகின்றேன், ரொம்ப யாரை பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்தது தான் நம்முடைய வாழ்வின் முறை.
பின்பற்றுவதற்கே நாம் மனிதர்களை சரியாக தேர்வு செய்து கொள்வதில்லை. காந்தி ஒரு லீஸ்ட் இந்தியன். பல பேர் சொல்கிறார்கள் அவர் கோவணம் கட்டி இருக்கிறார், வெறும் மேலோடு இருக்கிறார், அவர் இந்திய தன்மை பெற்றவர். இந்திய தன்மையே அவரிடம் கிடையாது. செக்குலரிசம் என்ற ஒரு கொள்கை இந்தியாவில் கடைபிடிக்கப்படுவதற்கு காரணம் காந்தி. இல்லாவிட்டால் இது மதவெளி நாடாகத்தான் இருந்திருக்கும். ஜனநாயகம் என்பது மெஜாரிட்டேரியனுக்கு உரியது. அது ஒரு நல்ல அமைப்பே இல்லை. அது பெருவாரியான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வது. ஆடை மாடு என்றால் அது மாடு, மாடை பன்றி என்றால் அது பன்றி. 234 பேர் சட்டமன்றத்தில் கூடி மாடை பன்றி என்றால் அது பன்றி தான். ஆகவே ஜனநாயகம் என்பது சிறந்த அமைப்பு என்று சொல்ல முடியாது. அது மெஜாரிட்டேரியனின் வழியிலே நடக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே இந்த காட்டுமிராண்டித்தனமான அமைப்புக்கு இந்தியா உட்படுகின்ற போது மத வழியிலே சிக்கிக்கொண்டு விடுமே என்று அஞ்சுகிறார் காந்தி. அதனாலே அவர் செக்குலரிசம் என்பதை சொன்னது மட்டுமல்லாமல் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கு போதிய பாதுகாப்பை இந்திய ஜனநாயகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை அரசாங்கத்திற்கு எடுத்துக் கொடுக்கிறார். அதனாலே தான் இன்றைக்கு கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் மற்றவர்களும் மைனாரிட்டி அமைப்புகளை தனி சலுகைகளோடு முழு உரிமைகளோடு நாட்டின் பிரதம மந்திரி நினைத்தாலே குறுக்கிட முடியாத அளவிற்கு வலிமையோடு அவர்கள் நடத்துவதற்கும் வாழ்வதற்கும் மிகப்பெரிய காரணம் காந்தியினுடைய ஜனநாயகத்தினுடைய குறைபாட்டை நீக்குகின்ற வகையிலே மைனாரிட்டிக்கு இடம் கொடுக்கின்ற அந்த சிறந்த சிந்தனையை முன்வைத்ததுதான். ஆகவே தோரோவை படித்தான் காந்தி, அவனுடைய சிவில் டிசொபீடியன்ஸை படித்தான். ஜான் ரஸ்கினை படித்தான், அவனுடைய அண்ட் டு திஸ் லாஸ்டை படித்தான். டால்ஸ்டாயை படித்தான், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்கின்ற கோட்பாட்டை படித்தான். கீதையை படித்தான். இவையே காந்தியை உருவாக்கியவை. கீதை பாதி அழுகலானது, பாதி சிறப்பானது. அது பேசுகின்ற வர்ணாசிரம தர்மம், அதுவும் கடவுளின் பேரால் பேசப்படுகின்ற வர்ணாசிரம தர்மம் அழுகலான பகுதி. அது அந்த காலகட்டத்தில் பார்ப்பனிய மேலாண்மையை உருவாக்குவதற்காக அந்த வர்ணாசிரம பகுதி கீதையில் சேர்க்கப்பட்டது. ஆனால் கீதை சொல்லுகிற நிஷ்காமிய கர்மம் என்கின்ற மிகச்சிறந்த கோட்பாடு காந்தியை உருவாக்கியது, திலகரை உருவாக்கியது, ராஜாஜியை உருவாக்கியது, இந்தியாவின் தலையாய தலைவர்களையெல்லாம் உருவாக்கியது. இந்திய விடுதலை போராட்டத்தின் நூலே பகவத்கீதை தான். ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள், ஒரு காரியத்தை செய், அதனுடைய பலன் மீது குறிவைக்காதே, அந்த பலன் உனக்கு உரியதில்லை, இது கடவுளுக்கு உரியது என்று கிருஷ்ணன் சொன்ன அந்த சொல், இது போன்ற ஒரு மெய்யியல் நம்முடைய இந்திய எந்த மெய்யியல் நூலிலும் இல்லை. கடமையை செய், நிஷ்காமிய கர்மம், கர்மத்தை செய், அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்று நினைக்காதே என்று சொல்லி பலனை எதிர்பார்க்காத ஒரு தலைமை கூட்டத்தை அந்த பகவத்கீதை உருவாக்கியது. அதிலே தான் காந்தி, ராஜாஜி, நம்முடைய திலகர் போன்ற மகத்தான மனிதர்களெல்லாம் வருகிறார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தின் நூலை கீதை தான். அதனுடைய பாதி பகுதியை கிடிச்செறிந்து விட்டால் மீதி பகுதி சிறந்தது. ஆகவே அந்த மாதிரியான ஒரு நூலின் வழிவந்தவர் காந்தி. ஆகவே அவர் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புகழ் தேய்கிறது, அவரை பற்றிய நினைவுகள் மறைகிறது, நாடு மீண்டும் பழைய காலத்திற்கு போய்விட்டது. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி காந்தி, அந்த மாமணியை போற்றிய மகத்தான மனிதன் மகாலிங்கனார். மகாலிங்கனாரின் காலம் விடுதலையை பெற்ற உடந்தையில் உள்ள காலம். 1947 விடுதலை கிடைத்தது. 52 நாடு குடியரசானது. 52 தேர்தல் நடக்கப் போகிறது. மகாலிங்கனார் முதல் தேர்தலிலேயே நிற்கிறார். 52 நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். அப்பொழுது பொது உடைமை கட்சி பெரிய கட்சியாக இருந்தது. இங்கே தோட்ட தொழிலாளர்களெல்லாம் பொது உடைமைக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இடையே பெரிய வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெறுகிறார் மகாலிங்கனார். 52 வெற்றி பெறுகிறார், 57 வெற்றி பெறுகிறார், 57, 52, 57, 62 3 தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிறார். 67 பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்கிறார், தோற்று போகிறார். காங்கிரசுடைய வீழ்ச்சி மகாலிங்கனாரையும் சேர்த்து வீழ்த்தியது. இந்திய அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று மகாலிங்கனாருக்கு அறிந்து சொல்ல தெரிகிறது. ஏன் இதில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டும்? மக்கள் விரும்பாத ஒரு நிலையிலே, இங்கே ஒரு கொதிப்புணர்வு ஏற்படுகின்ற ஒரு நிலையிலே இதை பற்றி ஒரு கருத்தை காங்கிரசுக்குள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை அன்றைக்கு காமராஜருக்கும் இல்லை, மகாலிங்கனாருக்கும் இல்லை. காமராஜரே இந்தி திணிக்கப்படுவதை பெரிய அளவுக்கு விரும்பவில்லை என்றுதான் மகாலிங்கனார் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். 2 முக்கியமான நிகழ்வுகள், அதை மட்டும் நான் இந்த பன்முகத்திறன் என்ற தலைப்பின் அடிப்படையில் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய காலம்
மிகச்சிறந்த மாற்றத்திற்குரிய காலமாக இருந்தது. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது அவர் காலத்தில் அவர் எம்எல்ஏ-ஆக இருக்கிற போது நடந்தது. மாநிலங்களின் சீரமைப்பு. அதற்கு முன்பு சென்னை ராஜதானி என்று இருந்தது, அதில் கர்நாடகம் இருந்தது, அதில் கேரளா இருந்தது, அதில் ஆந்திரா இருந்தது, எல்லாமே இருந்தது. வெள்ளைக்காரனுக்கு மொழி வழியாக இன வழியாக மக்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. அவனுக்கு மொத்த கூட்டமாக நாட்டை மேய்ப்பது தான் அவனுடைய தேவை. ஆகவே அந்த காலகட்டத்தில் நம்முடைய மகாலிங்கனாரின் பணி என்ன என்று பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு போராடி இருக்கிறார் தமிழர்களின் நிலத்தை மண்ணை மீட்டெடுப்பதற்கு. அது ஒன்று. இன்னொன்று ராஜாஜியினுடைய கல்வி திட்டம். அது குலக்கல்வி திட்டம் என்று படிக்கப்பட்டாலும் கூட ராஜாஜியினுடைய கல்வி திட்டம், இந்த இரண்டும் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டை மாற்றியமைக்கின்றன, இந்திய அரசியலில் அதிர்வை ஏற்படுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் மகாலிங்கனார் வாழ்ந்தார், அதை பற்றி கருத்துக்கள் கொண்டிருந்தால் அதற்காக போராடினார். அவர் தங்கருத்தை நிலைநாட்ட எப்படி பாடுபட்டார் என்பதுதான் அவருடைய அரசியல். இந்த நில மீட்பு, மண் மீட்பு, அதை ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னாலும் மாநில சீரமைப்பு. ஆக மலையாளிகள் தனித்து போனார்கள், கன்னடர்கள் தனித்து போனார்கள், ஆந்திரர்கள் தனித்து போனார்கள். மீதி இருக்கிற தமிழ்நாட்டில் நாம் தமிழர்களுக்கு உரிய நாடாக இருந்தது. எதை இழந்தோம் என்று கேட்டால் தேவிகுளம் பீர்மேட்டை இழந்தோம், வேங்கடத்தை இழந்தோம். வேங்கடம் என்பது அதுதான் தமிழனின் வடக்கு இல்லை. 2000 ஆண்டுகளாக அதை இழந்தோம். அது கூட இருக்கட்டும். முல்லை பெரியாறு இருக்கின்ற தேவிகுளம் பீர்மேட்டை இழந்தோம். தேவிகுளம் பீர்மேட்டுக்காக மகாலிங்கனார் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் அறிய நேரிட்டால் அவர் மீது உள்ள மதிப்பு இன்னும் பன்மடங்கு பெருகும். போராடுகிறார். மலையாளிகள் மிகுந்த கமிஷனாக அது இருக்கிறது. அதற்காக ஒரு கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். அதுதான் இடங்களை எல்லாம் பாகுபடுத்தி கொடுக்கிறது. அப்படி கொடுக்கின்ற போது மலையாளிகள் என்கின்ற காரணத்தினால் தேவிகுளம் பீர்மேடு வளமான பகுதி, மலைப்பகுதி, வளமான பகுதி, முல்லை பெரியார் இருக்கின்ற பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் வாழ்வு என்பது வேறு. இந்த தேவிகுளம் பீர்மேட்டில் தமிழர்களே பெருவாரியாக இருக்கிறார்கள். போராடுகிறார் அந்த கமிஷனில் போய் நம்முடைய மகாலிங்கனார். தமிழர்கள் பெருவாரியாக வாழ்கின்ற பகுதியை தமிழ்நாட்டோடு இணைப்பதா கேரளத்தோடு இணைப்பதா என்று கேட்கிறார். மொழி வழியிலே தானே நீங்கள் நாட்டை பிரிக்கிறீர்கள். மொழி வழியிலே என்றால் தமிழர்கள் பெருவாரியாக இருக்கின்ற பீர்மேடு தேவிகுளம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டுமா, கேரளாவுக்கு போவதா? இது என்ன லிங்குவிஸ்டிக் நேஷனலிசமா அல்லது வேறு எந்த வகையால் ஆனதா என்று கேட்கிறார். ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியிலே முல்லை பெரியாறு இருக்கின்ற தேவிகுளம் பீர்மேடு பகுதி கேரளர்களுக்கு ஆகிவிட்டது. அதுக்கு கேரளர்கள் பதில் சொல்கிறார்கள், தமிழர்கள் கூலிகளாக இந்த பகுதிகளுக்கு வந்தவர்கள், இந்த மண் எங்களுடைய மண், இதில் கூலிகளாக வேலை பார்க்க வந்தார்கள். அவர்கள் கூலிகளாக பெருவாரியான எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே இது தமிழ்நாட்டின் பகுதி ஆகாது என்று அவர்கள் பொய் உரைத்தார்கள். தமிழர்கள் காலங்காலமாக அங்கே வாழ்கிறவர்கள். அந்த பகுதி நம்மை விட்டு போய்விட்டது. கண்ணதாசன் எழுதினார், மேடும் குளமும் கேரளர் காயின, ஆடும் மாடும் அமைச்சர்கள் ஆயின என்று எழுதினார். எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். மேடும் குளமும் கேரளர் காயின, ஆடும் மாடும் அமைச்சர்கள் ஆயின என்று எழுதினார். காமராஜர் காலத்தில் தான் இது நடந்தது. எனக்கு தெரியும், நான் காமராஜரை தலைவராக கொண்டவன், அவரை பின்பற்றுகின்றவன். அவரை போல ஒரு தலைவரை நேரில் பழகவும் பார்க்கவும் அவருடைய சிந்தனை போக்குகளை அறியவுமான வாய்ப்பு ரொம்ப இளம் வயதில் ஏற்பட்டது குறித்து மகிழ்கின்றவன் நான். ஆனால் காமராஜருக்கு இந்தியா என்பது ஒரு நாடு என்கின்ற கருத்து தான் மிகுதியாக இருந்தது. அது என்ன, இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன, கேரளா மந்திரியை கூப்பிட்டு அப்பா அந்த முல்லை பெரியார் தண்ணியை எங்களுக்கு விடு என்று சொன்னால் விட்டு விட்டு போகிறான் என்று சொல்லி அவர் நினைத்தால், அதுபோல முல்லை பெரியார் கேரளத்தில் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்தது. அப்படி ஒரு காலம், பொற்காலம் எல்லா காலத்திலும் இருக்க முடியாது. காமராஜர் அதுபோல நினைத்தார். இருக்கட்டும், தேவிகுளம் பீர்மேடு எங்கே இருந்தால் பாகிஸ்தானில் இருக்கிறது, இந்தியாவில் தானே இருக்கிறது என்று நினைத்தார். ஆனால் இந்தியா என்பது ஒருமைத்தன்மையுடையதாக இருக்காது. அவரவர் நாடு, அவரவர் மொழி வழிப்பட்ட இடங்கள் அவரவருக்கு உரியது என்கின்ற எண்ணம் காமராஜருக்கு வரவில்லை. காமராஜருடைய பெருந்தன்மையால் இங்கே உள்ள உங்களுடைய குடிநீரிலிருந்து பரம்பிக்குளம் வரையிலும் எத்தனையோ காரியங்கள் காமராஜருடைய காலத்திலே தான் நடந்தன. மகாலிங்கனார் இதற்காகவெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார். சி சுப்பிரமணியத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார்.
ஆனால் நல்ல பகுதிகள் நம்மை விட்டு போய்விட்டன. இதற்காக மிகப்பெரிய அளவுக்கு போராடியவர்கள் 2 பேர். தமிழர்களிலேயே தேசியவாதிகளிலேயே தமிழின் மீது பற்று கொண்டவர்களும் தமிழ் நிலத்தின் மீது பற்று கொண்டவர்களும் 2 பேர் தான். ஒருவர் மாப்போசி, இன்னொருவர் நம்முடைய மகாலிங்கனார். தேசியவாதிகள் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். மகாலிங்கனார் தமிழ் பேசுவதும் தமிழை பெருமைப்படுத்தி பேசுவதும் லெமூரியா கண்டத்தை பற்றி பேசுவதும் எனக்கு வியப்பாக இருக்கும். ஏனென்றால் இது நேர்மாறான தன்மையுடையதாக காங்கிரஸிலே அவர் அமைந்திருந்தார் என்பதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு. ஆகவே இதற்கு அடுத்தாற்போல் பெரிய அளவுக்கு மகாலிங்கனார் போராடி அதன் காரணமாக அரசியலில் அவருக்கு ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு கடைசி வரையிலும் அந்த சிரமம் விலகாமலேயே காமராஜரை விட்டு நீங்குகின்ற தன்மையே அவர் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் கல்வி திட்டம். அதை குலக்கல்வி திட்டம் என்று சொன்னார்கள். அது குலக்கல்வி திட்டம் இல்லை. அவர் அரை நேரம் பள்ளிக்கூடம் என்று வைத்தார். நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. நிறைய வாத்தியார்கள் வேண்டும். நிறைய பிள்ளைகள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பாதி பேருக்கு தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆகவே மீதி பேரும் படிக்க வேண்டும் என்றால் பாதி நேரம் இவன் படிக்கட்டும், பாதி நேரம் அவன் படிக்கட்டும். ஒரே கட்டடம், ஒரே வாத்தியார், அதில் ஒரே செலவிலே 2 பகுதி மக்கள், 2 மடங்கு மக்கள் படிப்பதற்கு வசதி ஏற்படுத்துவோம் என்று நினைத்துத்தான் அவர் அதை செய்தார். நான் சொல்லுகிறேன், எண்ணிக்கையில் பெருவாரியானவர்கள் படிப்பது ரொம்ப முக்கியமானது. நீட் தேர்வு இருக்கிறது. 1.5 லட்சம் பேர் உள்ளே நுழைகிறார்கள். 10,000 பேர் தான் வெளியே வருகிறார்கள். 1,40,000 பேர் தெருவிலே தான் இருக்கிறார். அதுக்கு என்ன தீர்வு? 10,000 பேர் போக மீத எந்த +2வாக வைத்தாலும் சரி, நீட்டாக மத்திய அரசாங்கத்தின் தேர்வாக வைத்தாலும் சரி, 1,40,000 பேர் வெளியே இருப்பான். உனக்கு கட்டுவதற்கு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு வசதி இல்லை, போதுமான பணம் இல்லை என்கின்ற போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இதே கட்டம் ராஜாஜிக்கு ஏற்பட்டது. நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் படிக்க வேண்டும். பாதி பேருக்கு தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது. மீதி பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்றால் பாதி நேரம் இவன் படிக்கட்டும், பாதி நேரம் அவன் படிக்கட்டும். ஒரே வாத்தியார் செலவில், ஒரே கட்டட செலவில் நடத்துவோம் என்று நினைத்தார். இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நீட் தேர்வில் உனக்கு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு வசதி இல்லை, மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு வசதி இல்லை. உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பு. அவனெல்லாம் சம்பளம் மட்டும் வாங்கி கொண்டு படிப்பு சொல்லிக் கொடுக்குறவன் உன்னை போல 2 கோடி 10 கோடி கேட்கிறவன் இல்லை. உங்களுக்கு நீட் என்பது பெரிய சந்தை, 1000 கோடி ரூபாய்க்கான சந்தை. அதுதான் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு முதலிலே மனதிலே தைக்குமே தவிர, நான் சொல்கிறேன் உங்களால் கட்ட முடியாது என்பது சரி, நம்முடைய வருவாய் வரம்புக்குட்பட்டது என்று சரி. ஆனால் உலகம் முழுவதும் நம்முடைய மாணவர்களை வரவேற்றுக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். போக்குவரத்து செலவு தான் நட்டம். அரசு கொஞ்சம் உதவி செய்து அவர்களை ஊக்குவித்து உலகம் பூராவும் படிக்க வீதிக்கு ஒரு வைத்தியர் வருவார். நாம் அதுக்கு மாற்றி என்ன என்று சிந்திக்க வேண்டும். சும்மா நாம் இதை நாங்கள் அவர்களிடமிருந்து பிடுங்கி விடுவோம். பிடுங்கிவிட்டால் மறுபடியும் 1,40,000 பேர் தெருவில் தான் இருப்பாங்க. நமக்கு ரொம்ப முக்கியம் அதிக பேர் படிப்பது. ராஜாஜி இதை சரியாகத்தான் சிந்தித்தார். எங்கே பிழை ஏற்பட்டது என்பதை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகின்றேன். பெருவாரியான இளைஞர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். யாரையும் கேட்க மாட்டார் ராஜாஜி. அவர் பெரிய வாத்தியார் மாதிரி, எல்லா எம்எல்ஏக்களும் பையன்கள் மாதிரி. எவனை பற்றியும் அவருக்கு எதுவும் கவலை இருக்காது. அவரே யோசிப்பார், அவரே முடிவு செய்வார், அவரே நடைமுறைப்படுத்துவார். பண்ணிவிட்டார். இங்கே பெரிய இயக்கம் ஒன்று நடக்கிறது. வரலாற்றின் மிகச்சிறந்த கட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்கே ஒரு பெரிய இயக்கம் ஒன்று நடக்கிறது. 1915 நடக்கிறது. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்த இயக்கங்கள் 2. ஒன்று பக்தி இயக்கம், இன்னொன்று பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். 2ம் அலையடித்து மாற்றம் ஏற்பட்டது. அந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், நாங்கள் படிக்காதவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், நாங்கள் எண்ணிக்கையில் கூடியவர்கள் என்கின்ற செய்தியை முன்வைத்து கொண்டே இருந்தபோது காங்கிரஸ் என்பது பார்ப்பனர்களின் தலைமையில் இருந்தது. ராஜாஜி காங்கிரசின் பெரிய தலைவர், சத்தியமூர்த்தி பெரிய தலைவர். 2 பேரும் ஒருவருக்கொருவர் பகை. 2 பேரும் அடித்துக் கொள்வார்கள் யார் முந்தி என்பதற்காக. ஆனால் அவர்கள் கையிலே தான் அந்த அமைப்பு இருந்தது. பெரியார் ஒரு கட்டத்தில் சொன்னார், நாடு விடுதலை அடையவே வேண்டாம், வெள்ளைக்காரனே இருக்கட்டும், நீங்கள் போனால் மறுபடியும் பார்ப்பனன் தான் நாடாழ்வான், ஆகவே அவர்களுக்கு கீழே நாங்கள் மனுநீதிக்கு அடிப்பட வேண்டியது இருக்கும், நீங்களே ஆண்டு விட்டு போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பெரியார் போனார். அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த பெரியாருடைய அழுத்தம் ரொம்ப, பெரியார் வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு பணி அதுதான், விடுவித்தது. வாவேசு ஐயர் குருகுலம் கட்டுகிறார்.
சேரன்மாதேவியிலே பார்ப்பனர்களை ஒரு பக்கமும் பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளை வேறு பக்கமுமாக உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்கிறார். இவர்களுடைய குரல் ஓங்கி எழுகிறது, அந்த பள்ளிக்கூடம் மூடப்படுகிறது. ஆகவே பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் அழுத்தம் சேரன்மாதேவியில் தொடங்குகிறது. அதற்கு பிறகு காங்கிரஸின் மீது அந்த அழுத்தம் வலிமையாக விழுகிறது. அப்படி விழுகின்ற போது ராஜாஜியும் காமராஜரும் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் அரசியல் நடத்துவதற்கு தடுமாறுகிறார்கள். காங்கிரஸ் ஆள்வது என்பது நாளைய விடுதலை அடைவது என்பது நாளைய பார்ப்பனர் ஆட்சிக்கு தானே. பார்ப்பான் மறுபடியும் ஆள்வதற்கு இந்த விடுதலையே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு பெரியார் போய்விட்டார். இப்பொழுது விடுதலைக்கு குந்தகம் வந்து விடக்கூடாது என்று ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் தங்களுடைய பகையை விட்டுவிட்டு தங்களுடைய பினாமிகளை 2 பேரை நிறுத்துகிறார்கள். சத்தியமூர்த்தி தன்னுடைய சீடர் காமராஜரை தேர்தலில் நிறுத்துகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கு. அதுபோல ராஜாஜி தன்னுடைய சீடரான சிபி சுப்பையா அவங்களுடைய கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவரை நிறுத்துகிறார். இவர்கள் 2 பேரும் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். காமராஜர் வெல்லுகிறார். தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஒரு அளவுக்கு மாறப்போகிறது என்பதற்கான கூறுகள் வெளிப்படுகின்றன. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக ஆகிவிட்டார். ஆனால் அவர் சத்தியமூர்த்தியினுடைய பிராக்சி, சத்தியமூர்த்தியினுடைய பதிலாள். தனித்து வல்லமை பெற்றவர் இல்லை காமராஜ். அந்த வல்லமையும் சிறப்பையும் பிற்காலத்தில் காட்ட இருக்கிறார் என்பது வேறு. அதனாலே தான் இந்த நாடு 10 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக அவரால் ஆளப்பட்டது என்பது வேறு. அக்பருக்கு பின்பு படிப்பறிவு குறைவாக இருந்து மிகச்சிறப்பாக நாடாண்டவர் காமராஜர் என்பது வேறு. ஆனால் சத்தியமூர்த்தியினுடைய பிராக்சியாக காமராஜர் தலைவராக வருகிறார். காமராஜருக்கு செக்ரட்டரியாக சத்தியமூர்த்தி இருக்கிறார், காமராஜர் தலைவராக இருக்கிறார். ஆனால் தலைவருடைய பெட்டியை செயலாளருடைய பெட்டியை தலைவர் தூக்குகின்ற நிலைமைதான் இருந்தது. அவர் தன்னை குரு என்று சத்தியமூர்த்தியை நினைக்கிறார். ஆக அவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கால் ஊன்றப்பட்டு விட்டது. தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைமையை பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் மாற்றியமைத்து விட்டது. இது கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மாறிவிட்டது. பிராக்சிகளின் மூலம் அந்த ஆட்சி நடந்தாலும் கூட மாறிவிட்டது. இந்த நிலையில் ராஜாஜி கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த கல்வி திட்டத்தில் அவர் செய்தது ஒன்றுமில்லை. அவர் நாக்கிலே சனி வந்து அமர்ந்திருந்தது. வார்த்தையை மட்டும் தவறாக சொன்னார். கல்வி திட்டத்தில் தவறு என்று சொல்ல முடியாது. அவர் சொன்னார், ஒரு சலவை தொழிலாளியினுடைய துறையை திறந்து வைத்துவிட்டு திரும்பி வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், பாதி நேரம் தானே படிக்க சொல்லுகிறீர்கள், மீதி நேரம் என்ன செய்வது என்று. ஏன் அவனுடைய குடும்ப தொழிலை பார்க்கட்டுமே என்று சொல்கிறார். பெரியார் பிடித்து கொண்டு விட்டார். சிறைக்கிறவன் மகன் சிறைக்க வேண்டும், வெளுக்கிறவன் மகன் வெளுக்க வேண்டும், வேதம் ஓதுகிறவன் மகன் வேதம் ஓத வேண்டுமா என்று கேட்டார். சூடு பிடித்து விட்டது. சூடு பிடித்து ஒரு பெரிய அழுத்தம் காங்கிரஸ் ஆட்சியின் மேல் உண்டாகிறது. அதை பற்றியெல்லாம் ராஜாஜி கவலைப்பட மாட்டார் என்பது வேறு. ஆனால் காமராஜருக்கு கவலை வருகிறது, காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்று. அன்றைக்கு ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் பிரிந்து போய் எல்லா எம்எல்ஏக்களும் காமராஜருடைய கையில் இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். காமராஜரோடு முரணி நின்றவர் மகாலிங்கனார். ஆனால் 52, 57, 62 எல்லா காலங்களிலும் ஒரு தேர்தலில் நிற்பதற்கு காமராஜர் தான் சீட்டு கொடுத்தார். காமராஜர் தான் சீட்டு கொடுத்தார். பெரிய பெருந்தன்மை அது. மகாலிங்கனாருடைய சிறப்பு அவருக்கு தெரியும். இவன் ராஜாஜியோடு இருக்கிறானே என்று அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆக இந்த கல்வி திட்டம் வைக்கப்பட்டு இந்த அழுத்தம் உருவாக்கப்பட்ட போது சிறைக்கிறவன் மகன் சிறைக்க வேண்டுமா, வேதம் ஓதுகிறவன் மகன் வேதம் ஓத வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த கொந்தளிப்பு காரணமாக காமராஜர் ராஜாஜி வீட்டுக்கு போகிறார். எப்படி 2 தலைவர்கள் எவ்வளவு உன்னதமான தலைவர்கள் என்பதற்கு சொல்கிறேன். காமராஜர் சொல்கிறார், கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதில் என்ன எதிர்ப்பு என்று கேட்கிறார். அது என்ன குலக்கல்வி என்று கேட்கிறார். அது அல்ல, ஆனால் அப்படி சொல்லிவிட்டார்கள், மக்களிடம் அது போய் சேர்ந்து விட்டது. ஆகவே நீங்கள் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு முதலமைச்சராக தொடர்ந்து இருங்கள் என்று சொல்கிறார் காமராஜர். ராஜாஜி சொல்கிறார், ஆனால் நான் என் வாழ்நாளில் ராஜாஜியையும் பார்த்திருக்கிறேன், ராஜாஜியிடம் பழகியிருக்கிறேன். கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம் என்னை பார்ப்பதற்கு ஒரு ஒப்புக்கொண்டார். ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். எனக்கு 25 வயது இருக்கும். என்னுடைய இடது தோளிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டு என்னோடு பேசி கொண்டிருந்தார். நான் சுவராஜ்யா படிப்பேன் என்று சொன்னேன். அவர் கேட்டார், புரியுதான்னு கேட்டார். என்ன பாருங்க, சுவராஜ்யா படிப்பேன் என்று சொன்னேன், புரியுதான்னு கேட்டார். கொஞ்சம் புரியும் அப்படின்னு. ஏன்னா ஆங்கிலம் அல்ல பிரச்சனை, அவருடைய கருத்து செறிவு.
நான் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்த பெரிய அறிஞர்களில் ஒருவர் ராஜாஜின்னு ஒருவர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. இவர்களுக்கு மேல் அறிஞர்களை நான் தமிழ்நாட்டில் பார்க்கவில்லை. அது இருக்கட்டும், புரிகிறதா என்று கேட்டால் கொஞ்சம் புரிகிறது என்று சொன்னேன். அடுத்தாற்போல் சொன்னார், படித்து கொண்டே இரு, கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், பிறகு முழுவதும் புரியும் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு படிப்பதற்கு தோற்றுவித்த கால்கோள் அந்த வாழ்நாள் முழுவதும். நான் பெண்டாட்டி இல்லாமல் வெளியூருக்கு போனதுண்டு, உடை இல்லாமல் வெளியூருக்கு போனதுண்டு, புத்தகம் இல்லாமல் போனதில்லை. கடைசியாக புத்தகத்தை படிக்காமல் தூங்கியதும் இல்லை. அது கையிலிருந்து நழுவு கொன்ற போது தான் எனக்கு தூக்கம் வருமே தவிர அதுவரையில் தூங்குவது என்னுடைய பழக்கம் இல்லை. ராஜாஜி சொன்னார், தொடர்ந்து படித்து கொண்டே இரு, கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், பிறகு முழுவதும் புரியும் என்று சொன்னார். அப்படி ஒரு பெரிய மகான் அவர். காமராஜ் சொன்னார், நீங்கள் முதலமைச்சராக இருங்கள், திட்டத்தை கைவிடுங்கள் என்று சொன்னார். எனக்கு திட்டம்தான் முக்கியம், முதலமைச்சராக இருப்பது முக்கியம் இல்லை. முதலமைச்சர் பதவியை நீயே வைத்துக்கொள் காமராஜ், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டான். முதலமைச்சர் பதவியை அவ்வளவு எளிதாக தூக்கி எறிய முடியுமா என்று கேட்கிறேன். அது என்ன விடமாட்டானே, பொண்டாட்டியை விட்டு விடு என்றால் சரி, இங்கே விட்டு விட்டு போகிறேன் பானே தவிர முதலமைச்சர் பதவியை விடுவானா எவனாவது? பரவாயில்லை, இவள் இல்லாவிட்டால் இன்னொருத்தையை பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் இந்த பதவியை விட்டுவிட்டால் எந்த பதவியும் பிடிக்க முடியுமா? அது அந்த இடம் சாதாரணமானதா என்று நினைப்பான். விட்டு போய்விட்டார். அந்த கல்வி திட்டத்தை காமராஜர் விட்டுவிட்டார். பிறகு வேறு வகையாக நாடு ஆளப்பட்டது. நான் இப்பொழுது ஒரு செய்தியோடு, 2 வரியில் ஒரு செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். காமராஜர் யார்? காமராஜர் சத்தியமூர்த்தியினுடைய பிராக்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அது பார்ப்பனர் எதிர்ப்பின் காரணமாக வந்த தலைமை பதவி. மீண்டும் பார்ப்பனர் அல்லாதார் எதிர்ப்பின் காரணமாக முன்வைக்கப்பட்ட கல்வி திட்டத்தை எதிர்த்து இன்னமும் ராஜாஜி செல்வாக்கோடு தான் இருக்கிறார். அந்த பிராக்சிகளால் இவர்கள் ஆளுகிறார்கள் என்றாலும் கூட இன்னமும் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். பார்ப்பனியம் முழுவதுமாக ஓயவில்லை. இப்பொழுது ஏற்பட்ட எதிர்ப்பில் ராஜாஜி பதவியை விட்டு போகிறார். ஆகவே காமராஜர் அந்த இடத்திலே வந்து அமருகிறார். 10 ஆண்டுகள் அதற்கு பின்பு மிகச்சிறப்பாக நாடாளுகிறார். அதெல்லாம் வேறு. ஆனால் ராஜாஜி உட்கார்ந்த இடத்திலே இவர் வந்து உட்கார்கிறார். பார்ப்பனர்களாகிய சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பார்ப்பனர் அல்லாதாரான சிபி சுப்பையாவுக்கும் காமராஜருக்கும் வந்து காமராஜர் நிலை கொள்கிறார். மீண்டும் ராஜாஜி அமர்ந்திருந்த முதலமைச்சர் நாற்காலியில் பார்ப்பனர் அல்லாதாரான காமராஜர் வந்து அமர்ந்து நிலை கொள்கிறார். பார்ப்பனர்களிடம் இருந்த அரசியல் முழுமையாக பார்ப்பனர் அல்லாதாரிடம் வந்து சேர்ந்து விட்டது. பெரிய வரலாற்று மாற்றம் இது. நான் சொல்லுகிறேன், காமராஜர் யாருடைய பிள்ளை? பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஈண்டெடுத்த பிள்ளை. He was the son of the non-Brahmin movement. Kamaraj was the son of the non-Brahmin movement, as Napoleon was the son of the French Revolution. பிரெஞ்சு ரெவல்யூஷன் எதற்காக ஏற்பட்டிருந்தாலும் கடைசியில் நெப்போலியனை அந்த இடத்திலே அமர வைத்தது போல பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் கடைசியிலே பார்ப்பனர் அல்லாதாரின் கைக்கு இந்த ஆட்சி வந்து சேர்வதற்கு, காமராஜரின் கைக்கு வருவதற்கு இந்த இயக்கம் துணையாக இருந்தது என்பது வேறு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த காலகட்டங்களில் மகாலிங்கனார் ராஜாஜியோடு இருந்தால் அந்த கல்வி திட்டத்தை ஆதரித்தார். அவருக்காக கையெழுத்து இயக்கம் நடத்தினார், எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அது வேறு. எது முக்கியம் என்பது முக்கியம் இல்லை. மகாலிங்கனார் எல்லாவற்றிலும் பார்வையாளராக இருந்தவர் இல்லை, பங்கு பெறுகிறவராக இருந்தவர்.